ஹாய் கைஸ், வெல்கம் டு டாட் டுட்டோரியல் சீரிஸ் செஷன் 4. இப்போ நம்ம 4th செஷனில் இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி இஃபல்ஸ் கண்டிஷன் பற்றி பார்த்தோம். ஸோ இஃபல்ஸ் கண்டிஷன் நேற்று பார்த்துட்டு நேற்று உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருந்தோம். அதை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்சு அதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால், அதாவது வந்து அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சால் ஓகே. அப்படி இல்லாட்டினா அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு கூட நீங்கள் போய் அகைன் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் நம்ம வந்து நேற்று எக்ஸசைஸ் கொடுத்த ப்ரோக்ராமு. ஸோ இதில் வந்து இந்த 3 வேரியபிளில் எது பெருசு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து கோடு வந்து ஃபஸ்ட்லேருந்து வருது. ஸோ ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன் பி இனிஷியலைஸ் ஆகிடுது, சி இனிஷியலைஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோன்னே இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ உள்ள என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க? ஏ வந்து பியோட பெருசாக இருந்தால் இதுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சரி, ஓகே. அப்போ வந்து ஏ வந்து பியோட பெருசாக இருக்கா? 100 இருக்குது. 100 200ஓட பெருசு இல்லை. ஸோ இதுக்குள்ளே போகாது. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து கீழே வரும். ஸோ அப்போனா எல்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ எல்ஸ்குள்ளே வரும்போது இப்போ வந்து ஏ வந்து பியோட பெருசு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஏ வந்து ஒரு சின்ன நம்பர். ஓகே, அதுக்கடுத்து கீழே வருது. இப்போ வந்து பி தான் பெரிய நம்பர். ஓகே, இப்போ வந்து பி சியோட பெருசான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கேயே வந்து பி வந்து ஏவோட பெருசுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம உள்ளே வந்து அகைன் ஒரு தடவை பி வந்து ஏவோட பெருசான்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பியை சியோட மட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை சியோட பி பெருசாக இருந்தால் இங்கே பி தான் பெருசு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை இங்கேயும் பி சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா சி தான் பெருசுன்னு சொல்லி இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் ஏன்னா இங்கே பி வந்து ஆல்ரெடி ஏவோட பெருசு அப்படின்னு சொல்லி தாண்டி இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு பி தான் பெருசு. ஸோ அந்த பி, அதாவது 3 நம்பரில் இப்போதைக்கு பி தான் பெருசு. அதையும் சியோட கம்பேர் பண்ணும்போது சி தான் பெருசுன்னு தெரிய வருது. ஸோ சி தான் பெருசு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ இன்கேஸ் ஏ வந்து பெருசாக இருக்குது, ஒருவேளை இங்கே வந்து 800 நான் போட்டேன். 800 போட்டேன். இப்போ வந்து ஏ தான் பெருசாக இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யும்? உள்ளே வரும். மொதல் எடுத்தோடனே ஏ வந்து பியோட பெருசான்னு செக் பண்ணும். ஸோ ஏ பியோட பெருசு. ஸோ அப்போ உள்ளே வரும். உள்ளே வந்த பிறகு ஏ பியோட பெருசுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஏ வந்து சியோட மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். ஸோ ஏ சியோட கம்பேர் பண்ணுது. ஸோ சியோட வேல்யூ 700, இதோட வேல்யூ 800. ஸோ 700ஓட 800 பெருசு. ஸோ அப்போ என்ன செய்யுது? இங்கே வந்து இதை பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ என்னது? ஏ தான் பெரிய வேல்யூ. ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா என்ன வரும்? ஏ தான் பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகிருக்கு? ஏ கண்டைன பிக் வேல்யூ 800 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ வேல்யூவோட இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஏதாவது ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். அதாவது வந்து இது வந்து என்றால், அதாவது வந்து இஃப் ஓகே அப்படின்னா உள்ளே போகும். மறுபடியும் ஒரு இஃப் ஓகேவான்னு செக் பண்ணும். இல்லாட்டினா இதுக்குள்ளே வரும். ஸோ ஒருவேளை இங்கேயே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்துடும். ஸோ நேற்று சொன்ன அதே கான்செப்ட் தான். நேற்று சொன்ன எக்ஸசைஸ் ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது. ஸோ இது வந்து நம்ம வந்து AND OR யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஒருவேளை AND OR யூஸ் பண்ணோன்னா அதுக்கான ப்ரோக்ராம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து AND OR ப்ரோக்ராமோட கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து அதே சேம் அவுட்புட் தான் கொடுக்கும். ஆனால் வந்து இங்கே கோட் லைனு எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 10 லைன் கோடு எழுதியிருக்கோம். பட் இங்கே வந்து ஒரு 5 லைன் கோடு தான் எழுதியிருப்போம். காரணம் வந்து AND யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த AND எடுத்தோன்னே என்ன செய்யுது? ஏ பிஏவோட பெருசாகவோ சியோட பெருசாகவும் இருந்துச்சுன்னா ஏ தான் பெருசு. ஸோ அப்போ இந்த பிளாக் வரும். ஸோ ஏ தான் பெருசுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். அதே வந்து இல்லை, ஏ வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து இது பண்ணலை, சால்வ் பண்ணலை அப்படின்னா கீழே வந்து பியை வந்து ஏவோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ பி வந்து ஏவோட பெருசா இல்லை சியோட பெருசான்னு பார்க்கும்போது ஒருவேளை பி பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே வரும். ஒருவேளை ரெண்டுமே பெருசு இல்லை, இங்கே வந்து ஏவும் பெருசு இல்லை பியும் பெருசு இல்லைன்னா அப்போ சி தானே பெருசாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்துடும், எல்ஸ் கண்டிஷன் வந்துடும். இப்போ சேம் அவுட்புட் தான் இதுக்கும் வரும். இப்போ இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான், இது வந்து மல்டிலைன் கமெண்ட்டு. ஸோ மல்டிலைன் கமெண்ட் பொறுத்தப்படினா நீங்கள் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்டார்டிங் போட்டுவிட்டு நீங்கள் எண்டிங் போடலாம், கீழே வர எல்லா கோடுமே கமெண்ட் ஆயிரும். ஸோ
ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து எண்டிங்கும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அந்த கமெண்ட் வந்து எங்கே முடியுதுங்கிறத மென்ஷன் பண்ணி ஆகணும். அப்போ தான் கீழே உள்ள கோடு வந்து எனபிள் ஆகும். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதே இதுதான் வந்திருக்கு, அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. பட் வந்து ப்ரோக்ராம் வந்து வேறு. இது வந்து ஆர் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம், இதை ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அகைன் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுத்தடுத்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து உள்ளே போவோம். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை, அதாவது நேற்று பார்த்தது தான். ஸோ இஃப்னா என்னது என்றால், எல்சிஃப்னா இல்லை என்றால், அதாவது வந்து ஃபஸ்ட்டு இது இல்லைன்னா செகண்டு, அடுத்தும் இல்லைனாலும் இஃப் எல்ஸ் தான் வரும். இது வந்து எப்போ கால் ஆகும்னா, மேலே இருக்கிற எந்த கண்டிஷனுமே பாஸ் ஆகலை அப்படின்னா இது வந்து ஒரு டிஃபால்ட் கேஸ் மாதிரி இது வந்து கால் ஆகும். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளா நேற்று பார்த்து அதே ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் நேற்று பார்க்கலை. ஸோ நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையா, அதாவது வந்து இந்த நம்பரை தவிர வேறு எது வேணால் வரலாம் அப்படின்ற சூழ்நிலைக்கு இதை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 17 மட்டும் அலோவ் பண்ணக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் அலோவ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்படி யூஸ் பண்ணுவோம், ஈக்குவல் டு 17. ஸோ இந்த நம்பர் இல்லைன்னா இதை வந்து நம்பர்னு வச்சுப்போம். நம்பர்ன்ற ஒரு வேரியபிள் 17 இல்லாட்டினா நீ உள்ளே போ, இந்த கண்டிஷனை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்று மட்டும் பார்க்கல, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று பார்த்த ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும். அப்போ தான் வந்து ஸ்விட்ச் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நேற்று ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பார்த்துருந்தோம், போன செஷனில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது என்னது அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு கடைக்காரர் இருக்கார். அவர் வந்து 20 ரூபாய்க்கு மேலே மட்டும்தான் பென் வச்சுருக்காரு. ஸோ 20 ரூபாய்க்கு மேலே நிறைய பென் வச்சுருக்காரு. ஸோ நான் இப்போ ஒரு கஸ்டமராக உள்ளே போகிறேன்னா நான் வந்து 20 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நான் அங்கே உள்ளே போகணும். உள்ளே போய் அவர் ஒவ்வொரு ப்ரைஸுக்குமான பென் வச்சுருக்காரு, அதை எனக்கு எடுத்து காட்டுறாரு. ஸோ இது 30 ரூபாய்க்கு இந்த பேனா, 40 ரூபாய்க்கு இந்த பேனா. ஸோ என்னோடய ப்ரைஸ் பாயிண்ட் எவ்வளோ, நான் எவ்வளோக்கு எதிர்பார்க்குறேன், என்ன கலரில் பேனா எதிர்பார்க்குறேங்கிறத பொறுத்து அவர் வந்து நமக்கு வந்து பென் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அது வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம், மொதல் என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இன்ட் கேஷ் எவ்வளோ இருக்குது, ஒரு 20 ரூபாய்க்கு பேனா வாங்கணும் இல்லை 30 ரூபாய்க்கு பேனா வாங்கணும்னு நான் வந்து ஐடியா பண்ணியிருக்கேன். என் கையில் ஒரு 30 ரூபா இருக்குது. ஓகே, 30 ரூபா இருக்குது. இப்போ வந்து இப்போ கடைக்காரர் என்ன சொல்கிறாரு, உன்கிட்ட அதாவது என்கிட்ட இருக்கிற பேனா மினிமம் காஸ்ட்டே 20 ரூபா தான், நீ அப்போ தான் உள்ளே வர முடியும், 20 ரூபா வச்சுருந்தா தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார், கேஷ் வந்து கண்டிப்பாக 20 ரூபாயோவோ இல்லை 20 ரூபாய்க்கு மேலேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஒன்றும் போட்டுறாரு. ஓகே, இப்போ கண்டிஷனை போட்ட பிறகு 20 ரூபாய்க்கு மேலே அவர்கிட்ட எல்லா பேனாவுமே இருக்குது. ஸோ ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன பேனா வேணும்ப்பா, 20 ரூபாய்க்கு மேலே வச்சுருக்க, சரி உனக்கு எவ்வளோ ரூபா பேனா வேணும் ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒருவேளை இப்போ 20 ரூபா பேனான்னு கேட்டால் அதுக்கு ஒரு பெண்ணை வந்து அவர் எடுத்து கொடுப்பார். ஸோ கேஷ் ஈக்குவல் டு 20 இருந்ததுன்னா ஸோ அதுக்கு ஒரு பெண்ணை கொடுப்பாரு. ஸோ இந்த பென் என்னது, நார்மல் பென் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம், நார்மல் பென். இது நேற்று பார்த்தா சேம் ப்ரோக்ராம், ஆனால் வந்து இதை தான் வந்து நம்ம ஸ்விட்சுக்கு இப்போ வந்து மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ எல்ஸ்னா எல்ஸ் உன்கிட்ட வந்து 30 ரூபாய்க்கு நீ பேனா கேட்குற அப்படின்னா ஸோ அவர் என்ன பண்ணுவார், 30 ரூபாய்க்கு பென் கேட்குறேன்னா அந்த அதுக்கான பெண்ணை வந்து கொடுப்பாரு. ஸோ இங்கே வந்து கேஷ் ₹30னா ஓகே, உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து 30 ரூபா இருக்குன்னா என்ன பென் கொடுப்பாரு, 30 ரூபா இருக்குன்னா என்கிட்ட ஒரு கோல்டு பென் ஒன்று இருக்குப்பா, ஸோ அந்த பென் வேணால் அதை எடுத்துக்க. இல்லை எல்சிஃப் கேஷ், அதாவது வந்து நான் வந்து 40 ரூபாய்க்கு பேனா எதிர்பார்க்குறேன், 40 ரூபாய்க்கு வாங்கலான் இருக்கேன். ஸோ 40னா
ஸோ என்கிட்ட ஒரு சூப்பர் பென் இருக்குப்பா, சூப்பர் பென். ஓகே, பிரிண்ட்டே போட்டுருவோம். பிரிண்ட் சூப்பர் பென், சூப்பர் பென் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டாரு. இது நம்ம வந்து நேற்று பார்த்த சேம் எக்ஸாம்பிள். ஒருவேளை எல்ஸில் என்ன போடுவோம், ஒருவேளை அவர்கிட்ட அவ்வளோதான் பென் இருக்குது, அந்த ப்ரைஸ் பாயிண்டில் மட்டும்தான் பென் இருக்குது, மற்ற எந்த ப்ரைஸ் பாயிண்டில் அவர் பேனா கேட்டாலும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிடணும். ஸோ பிரிண்ட் பென் இஸ் நாட் available for your price point. ஓகேவா? ஸோ அப்படி வந்து சொல்லிட்டோம் நம்ம அவர்கிட்ட. ஓகே, சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து அவர் உள்ளே வராரு. டாட் வந்து கொஞ்சம் யூஐ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் யூஐ தான், கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு, ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம வந்து கோட் பண்ணுற பேஜு, இது வந்து நம்மளோட அவுட்புட் பேஜு. நம்மளோட எரர் வந்து நம்ம எரர் விட்டால் மட்டும் அந்த பாப்பப் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நேற்று அப்டேட் பண்ணியிருக்காங்க யூஐ. ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம எடிட்டரு, இது வந்து நம்மளோட ரிசல்ட் கன்சோல். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இதுதான் வந்து நம்ம வந்து நேற்று பண்ணியிருந்தோம். ஸோ இது என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து ஜஸ்ட்டு அவர் ஒரு 4 பென் வச்சுருக்காரு. ஸோ அதனால இது ஓகே. ஒரு வேளை அவர்கிட்ட வந்து 20 கேட்டகரி பென் இருக்குது, 20-30 கேட்டகரி பென் இருக்குது. ஸோ இதையும் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ இதை பிரிண்ட்டில் போட்டோன்னா கோல்டு பென், அதுக்கடுத்து நார்மல் பென். ஸோ நார்மல் பென் இப்போ போட்டாச்சு. இப்போ ரிசல்ட்டு கரெக்டாக வருதான் பார்ப்போமா? இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கோல்டு பென் சொல்லி வந்துருச்சு. காரணம் ஏன், என்னோடய ரூபா வந்து 30 ரூபா, நான் 30 ரூபாய்க்கு பேனா வாங்க போகிறேன். ஸோ அப்போ உள்ளே வருது 20 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து காசு வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இஃப்னு உள்ளே விடுது. ஸோ உள்ளே போகும்போது என்ன ஆகுது, 20 ரூபா வச்சுருந்தா நார்மல் பென் எடுத்து கொடுப்பாரு, 30 ரூபா வச்சுருந்தா கோல்டு பென் எடுத்து கொடுப்பாரு, ஒருவேளை 40 ரூபா வச்சுருந்தா சூப்பர் பென் எடுத்து கொடுப்பாரு. ஸோ நம்மக்கிட்ட வந்து 30 ரூபா இருக்கிறதுனால கோல்டு பென் எடுத்து கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஒரு 3 பென் தான் இருக்குது அப்படின்றதுனால ஓகே. ஒருவேளை 15-20 பேனா வந்து அவர் கேட்டகரி வச்சுருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து கோடு நிறைய இருக்கும், நம்மளுக்கு பார்க்க வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இஃபல்ஸ்ன்னு. ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இதுதான் அதோட சின்டாக்ஸ். அதாவது ஓகே, இதுதான் அதோட சின்டாக்ஸ். அதாவது ஸ்விட்சுங்கிறது டாட்டோட கீவேர்டு ஃபார்மேட் பண்ணிப்போம். இதுதான் வந்து கோட் ஃபார்மேட்டரு. ஸோ இங்கே யூஐ மாற்றிருக்காங்க, அதனால் கன்ஃபியூஸ் லைட் ஆகலாம். ஜஸ்ட்டு இதுதான் கோடை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான பட்டனு. ஸோ இதுதான் எடிட்டர் கன்சோல். ஓகே, இப்போ வந்து ஸ்விட்சுங்கிறது இந்த இஃப் கண்டிஷன் மாதிரி இது ஒரு கீவேர்டு, ஆனால் இதோட இது வேறு, பர்பஸ் வேறு. ஸோ ஸ்விட்சுக்கு உள்ளே என்ன கொடுக்க போகிறோம்னா, நம்ம என்ன வேல்யூவை கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூவை இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து கேஷை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கேஷை வந்து இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டு உள்ளே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒன்று கேஸ் அப்படிங்கிறது, இதுவும் ஒரு டாட்டோட கீவேர்டு. ஸோ கேஸ் எவ்வளோ 20 இருந்தால் கேஸ் 20 இருந்தால் ஜஸ்ட் அ மினிட். கேஸ் 20 இருந்தால் பிரிண்ட் நார்மல் பென். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, டாட் மேலேருந்து வரும் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ வந்து வந்து கேஸ் வந்து 20 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கேன். ஸ்விட்ச் ஓகே, இப்போ எரர் போயிடுச்சு. சிம்பிள், அதாவது வந்து இதுதான் ஸ்பெல்லிங்கு, SWITCH ஸ்விட்ச். ஓகே, இப்போ இந்த கேஸுங்கிறது என்னது, இந்த கேஸுங்கிறது ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்கே செக் பண்ணுற இஃப் கண்டிஷன் மாதிரி தான் இந்த கேஸ். ஸோ இந்த கேஷுங்கிற வேல்யூ வந்து உள்ளே வருது. ஸோ
ஸோ உள்ளே வரும்போது இதோட கம்பேர் ஆகுது. 20 வச்சுருக்கியா, இதை பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு இது மாறுது பாருங்கள், கோலன் மாறுது பாருங்கள். ஸோ இது கோலன், இது செமிகோலன். இந்த கோலன் என்ன பண்ணோன்னா இது வந்து ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு விடும். ஆனால் இந்த கோலன் என்ன பண்ணோன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடும். இதுக்கு அடுத்து வந்து போக விடாது. ஸோ அதுக்காக இந்த கோலன். ஸோ நம்ம வந்து கேஸுக்கு வந்து இந்த கோலன் யூஸ் பண்ணோம். நம்ம வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை நம்ம கோடு போடுறோம் இந்த இடத்துல என்ன, அதாவது 20 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல இங்கே. ஸோ அங்கே வந்து செமிகோலன் போடணும். ஸோ அப்போ கேஸ் வந்து 20 இருந்துச்சுன்னா இதை பண்ணணும். ஓகே, கேஸ் 30 இருந்துச்சுன்னா, அதாவது 30 ரூபாய்க்கு அவர் வந்து வச்சுருந்தாருன்னா, ஸோ 30 இங்கே என்ன பெண்ணை கொடுக்கணும், கோல்டு பென் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணோம், 40 ரூபாய்க்கு என்ன பெண்ணை கொடுக்கணும், 40 ரூபாய்க்கு நம்ம வந்து சூப்பர் பென் வந்து கொடுப்போம், சூப்பர் பென். ஓகே, ஸோ சேம் தான். அதாவது இப்போ இங்கே எவ்வளோ குழப்படியாக இருக்குது பாருங்கள் கோடு, பட் இங்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் கோடே நம்ம. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் இந்த எல்ஸை விட்டுட்டீங்களே, அதாவது வந்து ஒருவேளை அவரோட காசு வந்து நம்மளோட எதோடையும் மேட்ச் ஆகலை அப்படின்னா அதுக்கு நம்ம எதாவது சொல்லி ஆகணுமே. ஸோ அதுக்காக தான் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இதுவும் டாட்டோட கீவேர்டு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா மேலே சுவிட்சுக்குள்ளே இந்த நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வரும். இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு கேஸோட கம்பேர் ஆகும். 20 பார்க்கும். 20 இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா 30 பார்க்கும். 30 இருந்துச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். அடுத்து 40 பார்க்குறோம், இது பிரிண்ட் ஆகும். இது எதுவுமே வந்து கம்பேர் ஆகலை, இது எது கூடயுமே இது வந்து வேல்யூ வந்து ஈக்குவல் ஆகலைன்ற பட்சத்தில் டிஃபால்ட்டுக்கு வந்துடும். ஸோ சேம் இதை இங்கே தூக்கி போடுவோம். ஸோ காப்பி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ அகைன் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ 2 தடவை கோல்டு பென்னு பிரிண்ட் ஆகிருப்பாருங்க. ஸோ இப்போ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். என்ன வருது, கோல்டு பென் வருது. ஒருவேளை நான் 20 ரூபா வச்சுருக்கேன்னா நார்மல் பென் வருது. ஓகே, ஒருவேளை நான் 50 ரூபாய்க்கு பேனா தேடிக்கிட்டு இருக்கேன், இல்லை என்கிட்ட 50 ரூபாய்க்கு பென்னே இல்லை. ஸோ ஓகே, இது நம்ம ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டோம். ஓகே, அகைன் ரன் பண்ணுறோம். இப்போ வந்து பென் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் யுவர் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்மளோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பென் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக கொண்டு வரலாம். அதாவது இதுவும் அந்த வேலையை தான் பார்க்க போகுது, ஆனால் இது கொஞ்சம் பார்க்க நீட்டாகவும் இருக்க போகுது, வேலையை கொஞ்சம் சிம்பிளாகவும் முடிக்க போகுது. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஜாவாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த கேஸ்ன்னு போட்டு நீங்கள் வேல்யூ கம்பேர் பண்ணிட்டு இங்கே என்ன போடணும்னு போட்டிருக்கீங்கள, இதுக்கடுத்து வந்து பிரேக்குன்னு சொல்லி ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும், அதாவது ஜாவாவில். ஆனால் வந்து டாட்டில் அதை யூஸ் பண்ணால் வேணாம். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேளை வந்து நீங்கள் கேஸ் செக் பண்ணியிருக்கீங்க, அந்த கேஸில் வந்து எதையுமே நீங்கள் போடலை, ஸோ அப்படின்னும்போது இதை வந்து போடணும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா, இந்த கேஸ் பாஸ் ஆகிடுச்சு, ஒரு வேளை பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கோட் ரன் ஆயிரும், அதுக்கு அடுத்த கேஸில் இருக்கிற கோட் ரன் ஆயிரும். இது பாஸ் ஆகலைனாலும் இந்த கோட் ரன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த பிரேக் வந்து தேவையில்லை, நீட் இல்லை. வந்து ஜாவாவில் வந்து இது கண்டிப்பாக போட்டே ஆகணும், பட் டாட்டில் வந்து இது நெசசரி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இந்த 3 கீவேர்டு தான். ஸ்விட்ச்னு ஒரு கீவேர்டு, அது வந்து நான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அடுத்து கேஸ்னு ஒரு கீவேர்டு, இது எதுக்குன்னா கம்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ டிஃபால்ட்னு ஒரு கீவேர்டு, ஒருவேளை இந்த கேஸ் எதுலேயுமே வந்து கம்பேர் ஆகலை அப்படின்னா இந்த டிஃபால்ட் மெத்தட் வந்து கால் ஆகிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நான் இஃப்னா நான் வந்து 2-3 கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுவேன். இதில் ஒரு கண்டிஷன் தானே செக் பண்ண முடியும், என்னால் வந்து இதையும் கம்பேர் மட்டும் தானே பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி அதை பண்ணுறது? ஸோ அதுக்காகவும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் வென்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வென்னுன்ற கீவேர்டு ஒன்று இது ஸ்விட்சில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இதிலே வந்து ஒன்று வச்சுக்கிடுவோமே. ஸோ வந்து அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து 30 ரூபாய்க்கு பேனா வேணும், ஆனால் ஓகே 20 ரூபா பேனாவே வச்சுக்கிடுவோம். ஸ்ட்ரிங்
ரூபாய்க்கு பேனா வேணும், அது வந்து ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ கலர் வந்து ப்ளூவாக இருக்கணும், ஸோ ப்ளூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இப்போ வந்து நம்ம வந்து 2 விஷயத்தை செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று, பென்னோட காஸ்ட் வந்து 20ஆகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த பென்னோட கலர் வந்து ப்ளூவாகவும் இருக்கணும். ப்ளூ பென்னு 20 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி வராது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து 20 ரூபாய்க்கு அவர் பேனா வச்சுருப்பாரு, ஆனால் அது ப்ளூ பென் தானா நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும், இங்கே வந்து நம்ம வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, வென் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணாங்க. இந்த வென் கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன கண்டிஷன் போடணுமோ அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து கலர் ஈக்குவல் டு ப்ளூ. அதாவது இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட வந்து இந்த கலரை தவிர மற்ற எல்லா கலரும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ரெட்டு, இது வந்து நாட் ஈக்குவல் டு, இப்போ நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, அதாவது இது வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ அப்போ வந்து என்னது, கலர் வந்து ரெட்டை தவிர மற்ற எல்லா கலரும் என்கிட்ட இருக்குது நார்மல் பெனில். ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகும், உள்ளே வரும்போது 20ஆன்னு பார்க்கும், அதே நேரத்தில் கலர் வந்து ரெட்டான்னு பார்க்கும். ஒருவேளை இவர் ரெட் கலர் கேட்டிருந்தாருன்னா இந்த கேஸ் வந்து பாஸ் ஆகாது. இப்போ வந்து ரெட்டுன்னு போட்டுருந்தானே, இப்போ நான் அகைன் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், த பென் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் யுவர் ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு வந்துச்சு. 20 ரூபாய்க்கு பென் அவர் கேட்டு வராரு, 20 ரூபாய்க்கு இவர்கிட்ட பென் இருக்குது, ஆனால் அந்த ரெட் கலர் பேனா இல்லை அவர்கிட்ட. இது என்னது, நாட் ஈக்குவல் டு. ஸோ அவர்கிட்ட ரெட் கலர் பேனா இல்லை. ஸோ அப்போ என்ன சொல்லிடுறாரு, என்கிட்ட அந்த பேனா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒருவேளை வந்து அவர் ப்ளூ கேட்டு வர்றாருன்னா அவர்கிட்ட ரெட்டு மட்டும்தானே இல்லை, மற்ற எல்லா கலரும் இருக்குது. ஸோ இப்போ நான் அகைன் ரன் பண்ணும்போது நார்மல் பென், என்கிட்ட ஒரு நார்மல் பென் ஒன்று இருக்குப்பா 20 ரூபாய்க்கு, அது வந்து ப்ளூ கலர் பென் இருக்குது, என்கிட்ட ரெட் கலர் பென் மட்டும் தான் இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஆண்டு ஆரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து ஆண்ட் ஆர் போட்டு நீங்கள் இன்னும் 2 கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னாலும், பெண்ணுக்கு மாடல் வேணும் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக பெண்ணை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உள்ளே கோட் பண்ணும்போது சில டீட்டெயில்ஸ், அதாவது வந்து இப்போ யூசர் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய வேலிடேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கேட்டகரி வச்சு நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணுவீங்க. சிம்பிள், இதுவும் இஃப் கண்டிஷன் பண்ணுற அதே வேலை தான் பார்க்குது, பட் இது கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குது. ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு சொல்லி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது தெரிஞ்சுக்கங்க. அதாவது வந்து கேஸ் பக்கத்தில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கோலன் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த கோடுக்கு அப்புறம் இதை கொடுக்குறோம். ஸோ ஒருவேளை இதை கொடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா, கோடு வந்து ஒன்று எரர் காட்டும், இல்லைன்னா வந்து அடுத்த லைனும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிரும், இதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேவா, நோட்ஸ் கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ வென் கிவன்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கான நோட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதாவது இதுக்கடுத்து நமக்கு செஷன் கண்டினியூ ஆகும். இப்போ ஊடாலே ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஒன்று, இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வேளை வந்து உங்களால் தெரில அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே கொடுத்துருவேன் நான். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீட் டு கால்குலேட் கோல்டு ப்ரைஸ் ஃபார் கிவன் கண்ட்ரி. அதாவது வந்து இந்த கண்ட்ரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கோல்டு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்து கோல்டு ப்ரைஸ் பெர் கிராமுக்கு வந்து 5000 இருக்குது. யூஎஸ்ஏக்கு வந்து 4500 4500 இருக்குது. சிங்கப்பூருக்கு வந்து 3000 இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், இவ்வளோ இருக்குது. இப்போ வந்து ஒரு யூஸராக வந்து அவர் வராரு, யூஸராக வந்து அவர் கண்ட்ரியும் எவ்வளோ கிராம் வாங்கணுன்ற மட்டும் நம்மகிட்ட சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் போட்டு, ஸோ அதில் கண்டிஷன் போட்டு இந்த மாதிரி வந்து இப்போ இந்தியாவாக இருந்தால் அவருக்கு வந்து பெர் கிராம் வந்து இவ்வளோ, உங்களுக்கு எத்தனை கிராம் வேணுமோ அதையும் கால்குலேட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி காட்டணும். எக்ஸாம்பிள் எப்படி காட்டணும்னா, இந்த இடத்துல 5 grams ஆஃப் கோல்டு ப்ரைஸ் இஸ் இன் இந்தியா ருபீஸ் 2500. அதாவது வந்து 2500 கிடையாது, 25,000. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி காட்டணும். ஸோ இதை எப்படி காட்டலாம், பிரிண்டில் எப்படி காட்டலாம் அப்படின்னா, இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து
ஒரு வேரியபிளில் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, இது அதாவது வந்து எத்தனை கிராமுங்கிறத ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. கோல்டு ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கேஸ்க்கு உள்ளே போட்டிருப்பீங்க. அது எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு அடுத்து. ஸோ இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்படியே ப்ரோக்ராம் போயிடுவோம். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை முடியலைன்ற பட்சத்தில் வீடியோ வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வந்து இது எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்விட்ச் வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஸ்விட்ச் கேஸை வச்சு, அதாவது இதை ரெண்டை வச்சும் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். ஸ்விட்ச் வச்சு பண்ணும்போது என்னாகும், நமக்கு வந்து கொஞ்சம் கோடு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும், கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்விட்ச் வச்சு பண்ணுறோம். ஸ்விட்ச் வச்சும் ட்ரை பண்ணுங்கள், இப்போ வச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸ்விட்சுக்கான கோடு இங்கே கொடுத்துருக்கேன், அதை உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், முதல் தனி யூசர்கிட்டருந்து என்ன கண்ட்ரின்னு சொல்லி நான் வாங்குகிறேன். என்னால் ஒரு 4 கண்ட்ரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சொல்ல முடியும், கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்து முதல் தனியும் கண்ட்ரின்ற வேரியபிளில் யூசருக்கு என்ன கண்ட்ரியில் இருக்கிற கோல்டு வேல்யூ தெரியணும் அப்படின்றத வாங்கிட்டு, அடுத்து கிராம் எவ்வளோ கிராமுக்கு தெரியணுங்கிறதையும் வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டேன். இப்போ வந்து ஸ்விட்ச் கேஸ் போட்டிருக்கேன். ஸோ ஸ்விட்ச் கேஸில் என்ன போட்டிருக்கேன், கண்ட்ரி. எனக்கு கண்ட்ரி தெரிஞ்சிருச்சுன்னா நான் வந்து உள்ளே வந்து ப்ரைஸ் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணிப்பேன். ஸோ அப்போ உள்ளே வருது. ஸோ உள்ளே வரும்போது கண்ட்ரிங்கிறது இங்கே வரும்போது இந்த கண்ட்ரி வந்து இந்த கேஸ் எல்லாத்தோடையும் கம்பேர் ஆகுமா. இப்போ வந்து இந்தியா ஈக்குவல் டு கண்ட்ரின்னு கம்பேர் ஆகுமா. அதாவது இங்கே என்ன நடக்கும்னா ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது கண்ட்ரிங்கிற வேரியபிள் ஈக்குவல் டு இந்தியாவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இது ஒரு தடவை செக் பண்ணிடுச்சா, இது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வரும். ஸோ இங்கே வந்து கண்ட்ரி ஈக்குவல் டு யூஎஸ்ஏவா. ஸோ அதே மாதிரி இங்கே சிங்கப்பூரா. ஸோ சிங்கப்பூரா. அதே மாதிரி இங்கே தாய்லாந்தா. ஸோ சிம்பிள் தான். இந்த கம்பேரிசன் வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்விட்ச் கேஸுமே இங்கே வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதாவது கம்பேரிசன் போடணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து இந்த நான் சொன்னேன்ல வென் கீவேர்டு வச்சு நீங்கள் இதுக்கு மேலே ஏதாவது கம்பேரிசன் ஏதாவது ஒன்று வேலிடேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதையும் பண்ணிக்கிறலாம். ஸோ இங்கே வந்து என்ன செக் பண்ணோம், தாய்லாந்தான்னு செக் பண்ணோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம், தாய்லாந்தா. இங்கே நடக்கிறது இந்த கேஸ், இந்த இடத்துல நடக்கிறது என்னென்னா இதுதான் நடக்குது. ஸோ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிற இந்த கோடு வந்து ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்த கேஸை செக் பண்ணுறதுக்கு அடுத்து போயிடும். இப்போ இந்த டிஃபால்ட் என்ன ஆகும், டிஃபால்ட் எப்போ நடக்கும், இந்த 4மே வந்து ட்ரூ ஆகலை, இதுவும் ட்ரூ ஆகலை. ஸோ 4மே ட்ரூ ஆகலைன்னும் போது டிஃபால்ட் கேஸ் வந்து ரன் ஆகும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, யூஎஸ்ஏக்கு 7 கிராம் கோல்டோட ப்ரைஸ் கேட்குறாரு. ஸோ உள்ளே வரும்போது என்ன பண்ணுறேன், கண்ட்ரி வந்து முதல் இந்தியாவான்னு பார்க்குறேன். ஸோ இந்தியாவுக்கு எவ்வளோ நான் ப்ரைஸ் சொல்லியிருந்தேன், 5000 ரூபா சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் உள்ளே வந்து கால்குலேஷனை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெளிவாக காட்டணுன்றதுக்காக இப்படி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பிரிண்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் யூஸ் பண்ணி கிராம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த கிராமுங்கிறது என்னது, இங்கே நம்ம மேலே போட்டிருக்கிற இந்த வேரியபிள். ஸோ இங்கே 7ன்றது வந்துடும். ஸோ 7 கிராம் கோல்டு ப்ரைஸ் இன் யூஎஸ்ஏ இஸ் ருப்பீஸ். மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன். எதுக்கு, 7 கிராம் கோல்டை வந்து யூஎஸ்ஏவோட ப்ரைஸோட நம்ம கால்குலேட் பண்ணணும்ல. ஸோ 7 × 4500. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும், 22,500ன்றது ஆன்சர் வரும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு. 7 கிராம் கோல்டு ப்ரைஸ் இன் யூஎஸ்ஏ இஸ் ருப்பீஸ் 7 கிராம் வந்து 31,500 வருது. தப்பாக சொல்லிட்டேன். ஸோ ப்ரோக்ராம் நம்ம கூட தப்பு பண்ணுவோம், ப்ரோக்ராம் தப்பு பண்ணாது. நம்ம கால்குலேஷனில் கூட தப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம பண்ணுற இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதுக்கான ஆன்சர் கரெக்டாக இங்கே வரும். ஸோ அப்போ வந்து 7 × 4500 போட்டு பார்த்தீங்கன்னா 31,500 வரும். ஸோ அதை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு நான் வந்து கேட்குறேன். ஸோ இந்தியாவுக்கு எனக்கு வேணும் 7 கிராம் கோல்டோட ப்ரைஸ் வேணும்.
அப்படின்னா ரன் பண்ணேன்னா 7 கிராம் கோல்டு ப்ரைஸ் இன் இந்தியா இஸ் ₹35,000 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பாருங்கள். எப்படி 5,000 கோல்டு ப்ரைஸ் இந்தியாவில். ஸோ அப்போ வந்து 5 × 7 35,000 அப்படின்னு சொல்லி அதை கால்குலேட் பண்ணி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தாய்லாந்துக்கும் சரி இதுக்கும் சரி நான் இல்லாத ஒரு கண்ட்ரி ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா சும்மா ஏதோ டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். இப்படி ஒரு கண்ட்ரியே கிடையாது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்ம இங்கே கேஸ் செக் பண்ணவே கிடையாது. செலக்டட் கண்ட்ரி இஸ் அன்அவைலபிள்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் டிஃபால்ட்டில் செலக்டட் கண்ட்ரி இஸ் அன்அவைலபிள். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இதையே வந்து நம்ம இஃப்லையும் பண்ணலாம். ஸோ இஃப்லையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இஃப்ல எப்படி இருக்குன்ற கோடு வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஃப்ல பண்ணியிருக்கோம். சேம் இதே ஸ்விட்சில் பண்ணதை நம்ம இஃப்ல பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். அதாவது இஃபை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் ஸ்விட்சில் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து அதாவது இப்போதைக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஓகே. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஜாபில் போய் உட்காடுறீங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து உங்களையே வந்து ஒரு 2-3 பேஜ் உங்களை கோட் பண்ண சொல்கிறாங்கன்னும் போது உங்கள் கோடு எந்த அளவு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து ஸ்விட்ச் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் இது இருந்தால் தான் என்னால் கோட் பண்ண முடியுன்ற ஒரு இது கிடையாது. ஒரு கண்டிப்பான ஒரு நெசசரியான இது கிடையாது. இதை வந்து இஃபை வச்சும் பண்ணலாம். ஆனால் வந்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இஃபை வச்சு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இஃபை வச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்தியாவான்னு செக் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம அந்த கேஸ்குள்ளே போட்ட அதே சென்டென்ஸ் இங்கே போட்டிருக்கோம். அதேமாதிரி எல்சிஃபில் செக் பண்ணியிருக்கோம். இதுலேயும் செக் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியாக டிஃபால்ட்டுக்கு பதில் இங்கே வந்து நம்ம இங்கே டெக்ஸ்ட்டு கொடுக்கல. ஸோ நம்ம அங்கே கொடுத்த அதே டெக்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது இருக்குல்ல, ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இதை காப்பி பண்ணி அங்கே போட்டாலும் அதே தான் வரும். ஸோ இதை காப்பி பண்ணி அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, யூஎஸ்ஏக்கு 7 கிராம் கேட்டிருக்கேன். 7 கிராம் கோல்டு ப்ரைஸ் இஸ் ₹31,500. ஸோ இங்கே வந்து கம்பேர் பண்ணுது, இந்தியாவான்னு கம்பேர் பண்ணுது, யூஎஸ்ஏ ஓகே ஆயிடுச்சு. அப்போ உள்ளே வந்து கால்குலேட் பண்ணுது. இங்கே வந்து 7ன்றது வந்துருச்சு. 7ஓட அதுக்கடுத்து நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் ஆகிட்டு உள்ளே வந்து இப்போ வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்கு கொடுத்துக்கிறீங்க இன்டர்ப்ரேஷன் பக்கத்தில் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த வேரியபிளை மட்டும்தான் உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்படி கொடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம அதாவது வந்து இந்த வேரியபிளோட ஒரு கால்குலேஷனும் சேர்த்து பண்ணுறோம். அதாவது இன்ட்டு 4500 அப்படின்னு சொல்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் உள்ளே இருக்கும்போது நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துக்கறணும். ஸோ இது கொடுக்கலாட்டினா எரர் வரும். இதுன்னு இல்லை, எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து அந்த நம்பரை வச்சு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணீங்க, டாட் வச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது ஒன்று கால் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது வந்து இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து ஸ்விட்ச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம எல்சிஃப் கான்செப்ட் தான். எல்சிஃப் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஸ்விட்ச் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஸ்விட்ச் வந்து படிச்சுக்கோங்க. அதுவும் தேவைப்படும் தான். பட் வந்து அதுதான் கண்டிப்பாக இருந்தால் தான் கோட் பண்ண முடியும் அப்படின்ற நெசசரி கிடையாது. ஆனால் எல்லா கம்பெனிலுமே அதை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்குறக்கும் சான்ஸே இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை படிச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் மோஸ்ட்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து வேறு எதுவும் இல்லை, நம்ம செக் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ வேறு எதுவும் இல்லை. இப்போ நமக்கு வந்து ஓரளவு பேசிக்காக கண்டிஷனல்லாம் எப்படி ஒரு கண்டிஷனை போட்டு எப்படி வந்து ஒரு டேட்டா வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து அடுத்த கான்செப்ட் போவோம். அது வந்து லூப்பிங்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து மொத போட்ட ஒரு ப்ரோக்ராம் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு லைன். இதான் வந்து நம்ம முதல் போட்ட ஒரு ப்ரோக்ராம். இதை வந்து நான் இது 10 தடவை பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு 10 தடவை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ 10 தடவை பிரிண்ட் பண்ணால் நான் என்ன பண்ணுறேன், 10 தடவை இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, 10 தடவைக்கு இப்படி போட்டிருக்கேன். எத்தனை, 1 2 3 4 5, சரி ஓகே, இது எத்தனையோ கவுண்ட் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு 10 தடவை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணால் தான் இங்கே 10 தடவை பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ண என்ன ஆகும், இங்கே 10 தடவை பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10 தடவை பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 தடவை இதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து நல்லது தானா? 10 தடவை பிரிண்ட் பண்ணுறேன் சொன்னதுனால 10 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு, ஓகே. 100 தடவை பண்ண சொல்கிறாங்க, 100 தடவை நம்ம எண்ணிக்கிட்டே பிரிண்ட் பண்ண முடியுமா? இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு. ஸோ இதுக்காக கொண்டு வந்தது தான் லூப்பிங்கிற இந்த ஒரு சிஸ்டம். இது என்ன பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணும். ஸோ இதையே வந்து ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணணும். அதாவது வந்து நான் ஒரு தடவை தான் போடுவேன், இதை 10 தடவை நீ வந்து ரிப்பீட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமுக்கு சொல்லணும். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் லூப்பிங். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இருக்குது. நம்ம இன்றைக்கி இதை பற்றின பேசிக் பார்க்க போகிறோம், நாளைக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட கான்செப்ட் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஸோ லூப்பிங்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, வயல்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஃபார்னு ஒன்று இருக்குது, டூ வயல்னு ஒன்று இருக்குது. இதுனா என்னென்னு எனக்கு தெரியலையே. ஸோ பார்ப்போம். ஓகே, டூ வயல் இருக்குது. வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்துட்டோம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு வந்து இந்த லூப்பிங்கிற கான்செப்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதை நான் எப்படி பண்ணுறது? ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் வயல்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ வயல்னால் என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது? வயல் இதோட கீவேர்ட், டாட்டோட ஒரு கீவேர்ட். இது எதுக்கான கீவேர்டு? இப்போ டாட்டு உள்ளே வந்தோடனே என்ன பண்ணோம், வயலை பார்த்தோன்னே இங்கே ஒரு லூப் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து திரும்ப திரும்ப பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? இதுக்குள்ளே வந்து கண்டிஷன் போட போகிறோம். அதான் வந்து இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு இடத்த ரீச் பண்ணுற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். நீ வந்து 1 2 3 4 10 வரல நீ வந்து கவுண்ட் பண்ண, எனக்கு அந்த 10 ரீச் பண்ண உடனே ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லணும்ல. ஸோ அதுக்கான கண்டிஷன் போடக்கூடிய இடம் இது. ஓகே, இந்த பிளாக் எதுக்கு? நீ வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பிளாக் இது. ஓகேவா? ஓகே, அதாவது வந்து இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய பிளாக்கு. இங்கே வந்து எது வரைக்கும் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ இந்த வயல் வந்து நம்ம வந்து ஒரு லூப்பை தான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரிண்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 10 தடவை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், உள்ளே போட்டணும். ஸோ உள்ளே போட்டாச்சு. இதை தான் வந்து நீ வந்து திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, எத்தனை தடவை பண்ணணும்னு சொல்லணும்ல, 10 தடவை பண்ணணும். ஸோ 10ன்னு போட்டேன். ஓகே, அது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? ஸோ நமக்கு வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இண்டெக்ஸ் ஐன்னு வச்சுப்போம், சும்மா ஏதோ ஒரு வேரியபிள். அதில் வந்து இண்டெக்ஸ் எதுலேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணோம், இங்கே வந்து ஃபஸ்ட்டு அதாவது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 அப்படி, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 தடவை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிடுறேன், இங்கே கண்டிஷன் போடணும் 0, அதாவது ஐ தான், இப்போ 0 தான் ஐ. ஸோ ஐ ஸ்மாலர் தென் 10 இருக்கிற வரைக்கும், அதாவது வந்து ஐ வந்து 10க்கு கீழே இருக்கிற வரையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனாலுமே வந்து இப்போ வந்து எல்லா தடவையும் ஐ, அதாவது வந்து இது என்ன செய்யும்னு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா, உள்ளே வரும், இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இங்கே இருக்கிற எல்லா கோடையும் ரன் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிடும். மேலே போய் கண்டிஷனை செக் பண்ணும், திரும்ப இங்கே வரும், திரும்பி இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போகும். இந்த கண்டிஷன் சால்வ் ஆகிற வரைக்கும் இதை விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணினா என்ன ஆகும், எக்ஸப்ஷன் அடிக்கும், அதாவது வந்து எரர் வரும். என்ன எரர் வரும், எப்போயுமே இது வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த விஷயம் திரும்ப 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 இன்ஃபினிட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷனை வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, பேஜ் வந்து அன்ரெஸ்பான்சிவ்னு சொல்லி வந்துடுச்சு. காரணம் என்ன, ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்ஃபினிட்டாக பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது, உங்கள் சிஸ்டம்னால தாங்க முடியாது. ஸோ அதுக்கு ஒரு எண்டுங்கிறத ஒன்று கொடுத்தே ஆகணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். இப்போ வந்து டாட் வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து இந்த கோடை வந்து டைப் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ப்ரௌசர் ரீலோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகைன் நான் கோடை திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இங்கே என்ன ஆயிருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் கிராஷ் ஆச்சுன்னு சொல்கிறேன் நான். இப்போ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது தான் இந்த வைல் லூப்போட வேலை. அப்போ இது என்ன பண்ணுது, இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, ஸோ இந்த வேலையை ஒவ்வொரு மில்லி செகண்டும் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரையில் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து 0க்கு மேலே ஐ போடணும். ஸோ ஐ போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கண்டிஷன், இந்த ஐ 0ங்கிறது எப்போ 10 தாண்டுதோ அப்போ தான் இது ஃபால்ஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், உள்ளே வரும், இதை பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணோனையுமே ஐயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஐ ப்ளஸ் 1 ஐ ப்ளஸ் 1. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் நான்.
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும், அதோட வேல்யூ 0. ஸோ அப்படியே என் கர்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது இதோட வேல்யூ எவ்வளோ? 0. அப்போ 0 இங்கே கண்டிஷன் தப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து தப்பு. அதாவது வந்து எப்படின்னா வந்து ஸ்மாலர் தென் தான் போடணும், 10 விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு தான். இப்போ இதை போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது வந்து ஹையர் தென்னு போட்டேன்னா இதுவும் இன்ஃபினிட்டி போய் லாக் ஆயிரும். காரணம் என்ன? 10 விட பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். இல்லைன்னா இங்கே ப்ரோக்ராமே ரன் ஆகாது. இங்கே 0 வந்து 10க்கு மேலே கிடையாதுல்ல, இங்கே ப்ரோக்ராம் இங்கே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இங்கேயே ஸ்டாப் ஆயிரும், இது எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன், இப்போ ரன் பண்ணுறேன், இப்போ எதாவது பிரிண்ட் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் இதை போட்டிருக்கேன். அதாவது என்னென்னா 0 வந்து 10 விட பெருசு கிடையாது. இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. காரணம் ஏன்? ஏன்னா 0 வந்து 10 விட பெருசு கிடையாது. ஸோ அப்போ 0 வந்து இது வந்து 10 விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவொடனே என்ன செக் பண்ணோம்? 0 ஸ்மாலர் தென் 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இப்போ செக் பண்ணும்போது இது வந்து ட்ரூ தானே? ஸோ ட்ரூ. அப்போ வந்து உள்ளே இந்த பிளாக்குக்கு உள்ளே வரும். ஸோ உள்ளே வந்து என்ன பண்ணோம்? ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு கீழே வரும். இப்போ இங்கே என்ன நடக்கும்? I = I+1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? I = ஐயோட வேல்யூ என்னது? இதுக்கு முன்னாடி வேல்யூ, பழைய வேல்யூ வந்து 0. ஸோ அப்படி 0 + 1. இப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆயிரும்? ஐயோட வேல்யூ 1ன்னு மாறிடும். இப்போ கரண்ட் ஐயோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. அதாவது வந்து ப்ரோக்ராம் ரன்னிங்கில் இருக்கும்போது இப்போ ஐயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? இது வந்து இன்க்ரீஸ் ஆன உடனே இது என்ன ஆகும்? இங்கே போகாது, இந்த கோடுக்கு போகாது. இது வந்து வைல் லூப்புக்கு தான் வரும். ஸோ திரும்பி வந்து வைலுக்கு வரும். வைலுக்கு வந்து இந்த கண்டிஷனை அகைன் செக் பண்ணும். இப்போ என்ன இருக்கும்? இங்கே வந்து 1 இருக்கும் ஐயோட வேல்யூ. ஸோ 1 வந்து 10 விட சின்னதா? ஆமாம், சின்னது. ஸோ அப்போ வந்து கீழே வரும். ஸோ கீழே வந்து இன்னொரு தடவை ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு, இப்போ பழைய ஐயோட வேல்யூ 0 இருந்துச்சு, இப்போ புது ஐயோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 என்னது? 2. அப்போ வந்து இப்போ ஐயோட வேல்யூ எவ்வளோ? 2. அப்போ இங்கே வந்து 2 ஆயிரும். ஸோ 2 வந்து 10 விட சின்னதா? ஆமாம், சின்னது. சரி, ஓகே. அப்போ வந்து உள்ளே வரும். ஸோ அகைன் இதை பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து அப்படியேவும் 10 தடவை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், 10 தடவை பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். 10 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னா, இது வந்து ஒரு 8 கிட்ட வரல வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி ஒன்றா இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து 9 கிட்ட வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 9 கிட்ட இருக்குது. 9 10 சின்ன நம்பர், ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும்? இப்போ ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 9 இருக்கும். இப்போ 9 + 1 என்ன ஆயிரும்? 10ன்னு ஆயிரும். இப்போ மேலே போகும். 10 10 சின்னதா? கிடையாது. 10 10 ஈக்குவல், ஆனால் சின்னது கிடையாது. அப்போ என்ன ஆயிரும்? இங்கே வந்து ஃபால்ஸ்ன்னு ஆயிடும். ஓகே, இப்போ வந்து ஃபால்ஸ். அப்போ என்ன செய்யும்? இங்கே வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிளாக் எதையுமே ரன் பண்ணாது. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ வந்து என்னங்கிறத இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து கண்டிஷனை செக் பண்ணுறோம். இதுதான் அதோட டெஸ்டினேஷன். இப்போ இந்த 10ங்கிறது அதோட எண்டு அதோட முடியணும். ஸோ அதுக்கான கண்டிஷன் இங்கே கரெக்டாக போட்டிருக்கணும். ஸோ வைல் வந்து லூப்பிங் வந்து கொஞ்சம் குழப்பம். ஸோ வந்து அதை திருப்ப பாருங்கள், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 0ன்னு இருக்குது. 0 வந்து வருது, வந்து 0 வந்து 10ஓட பெருசாக சின்னதா? ஆமாம், சின்னது. ஸோ அப்போ வந்து உள்ளே வருது. உள்ளே வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றதை பிரிண்ட் பண்ணிடுது. பிரிண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் இங்கே இப்போ ஐ ஈக்குவல்ட்டு, அப்போ வந்து ஐக்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ வந்து I + 1. இப்போ ஐயோட வேல்யூ எவ்வளோ? இப்போ கரண்ட் வேல்யூ 0. 0 + 1 1. இப்போ அகைன் மேலே போகுது. இப்போ வந்து 1. ஐயோட வேல்யூ இப்போ என்னவா இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போ வந்து 1 வந்து 10ஓட சின்னது. அப்போ திரும்ப கீழே வருது. இதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே போகுது. 1 + 1. இப்போ ஐயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு. இந்த மாதிரி 3 4 5 6ன்னு ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கடைசியாக 9 கிட்ட வந்து நிற்கிது. 9 கிட்ட வந்து நிற்கும்போது அதையும் ஓகேன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு 9 + 1 ஐயோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 10ன்னு ஆயிடுச்சு. அப்போ 10 10ஓட சின்னதா? கிடையாது. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து இது வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிடுது, பிரேக் ஆகிடுது. ஓகே, இப்போ வந்து 10 ஓகே. இப்போ நான் 20னா
இங்கே நம்பரை மட்டும் மாற்றினா போதும். இங்கே ஜஸ்ட்டு 20ன்னு மாற்றினா போதும். இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம ஹலோ வேர்ல்டுங்கிறத 20 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குது, ஜஸ்ட் இங்கே 20ன்னு போட்டாலே இங்கே 20 தடவை பிரிண்ட் பண்ணுறது எப்படி இருக்குது. ஸோ இதுக்காக கொண்டு வந்தது தான் லூப்பிங். ஸோ இப்போ 20 தடவை பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை 100 தடவை பிரிண்ட் பண்ணுமா, 100 தடவை போட்டால் 100 தடவை பிரிண்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். 100 தடவை போட்டிங்கன்னா இப்போ ரன் பண்ணுறேன்னா 100 தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ சிம்பிளாக ஆக்கிட்டாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கர்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ 100 தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. 1000 தடவை போட்டால் 1000 தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் வைல் லூப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று வந்து பார்ப்போம். அதாவது வந்து இதை வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து இன்னும் வந்து எனக்கு புரியலை, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எனக்கு தெரியலை அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட் இந்த மைண்ட் மேப் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கிற ஒரு சேட். ஸோ ஓகேவா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வைல்னு சொல்லி உள்ளே வருது. இப்போ ஐயோட வேல்யூ எவ்வளோ, 0. ஓகே, இப்போ வந்து 0 வந்து 10ஓட சின்னதா, ஆமாம் சின்னது. ஸோ அப்போ என்ன செய்யும், இங்கே வருது. ஓகே, இங்கே வந்து கண்டிஷன் 2 ஆகிடுச்சுன்னா இங்கே வருது. ஸோ இங்கே வந்து என்ன செய்யுது, ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு இங்கே போகுது. இப்போ இங்கே என்ன பண்ணுது, ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகுது. i = i+1. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ எவ்வளோ, 1 ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து திரும்ப மேலே போகுது. திரும்ப மேலே போய் திரும்பி வந்து ஒயில் மெத்தடை கால் பண்ணுது. ஸோ ஒயில் மெத்தடை கால் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கே வந்து 1 இருக்குது. இப்போ ஐயோட வேல்யூ எவ்வளோ, 1. ஸோ 1 வந்து 10ஓட சின்னதா, எஸ் ஆமாம் சின்னது. அப்போ திருப்பி வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுது. ஸோ அகைன் இப்போ என்ன ஆகுது, இப்போ வந்து வேல்யூ வந்து 2 ஆயிடுது. ஸோ வந்து இப்போ ஐயோட வேல்யூ ஏற்கனவே 1 இருந்துச்சு, இப்போ 1 கூடி 2 ஆயிடுச்சு. இப்போ 2 10ஓட சின்னதா, ஆமாம் சின்னது. ஸோ இப்போ அகைன் வந்து ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து அகைன் நடந்துகிட்டே இருக்கும்போது வேல்யூ வந்து இப்போ வந்து 9 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகி 9 ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்கே வருது. ஸோ வேல்யூ 9 10ஓட சின்னதா, 9 10ஓட சின்னதான்னு பார்க்கும்போது ட்ரூ ஆகிடுது. இங்கே வருது, ஹலோ பிரிண்ட் பண்ணுது. அதுக்கடுத்து போகும்போது 9, ஐயோட வேல்யூ 9 + 1. இப்போ ஐயோட வேல்யூ எவ்வளோ, 10. ஸோ இப்போ அகெயின் மேலே போகுது. அதாவது ஐயோட வேல்யூ இப்போ எவ்வளோ, 10. 10 10ஓட சின்னதா இல்லை. ஒரு வேளை வந்து இங்கே கண்டிஷன் வந்து ஈக்குவல்ட்டு இங்கே போட்டிருந்தோன்னா ஒரு வேளை 10ஐயும் சேர்த்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ஈக்குவல்ட்டு போடலை. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இதோட லூப் பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இது வந்து திருப்பி கண்டினியூ ஆகாது. ஸோ இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த லூப் இங்கே பிரேக் ஆகிடுச்சுன்னா, ஸோ இதுக்குள்ளே மட்டுமே சுற்றிட்டு இருந்தது. இப்போ கோடு இங்கேருந்து இங்கே வந்து இதுக்குள்ளே மட்டுமே சுற்றிட்டு இருந்தது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போயிடும். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன்னா, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன போட்டிருக்கோம், 100 போட்டிருக்கோம். இதை 10ன்னு மாற்றிடுவோம். 10ன்னு மாற்றிட்டு அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து 10 தடவை ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த லூப் வந்து இங்கே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணி முடித்த உடனேவும் இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கடுத்து கீழே வந்துருச்சு. இந்த எண்டுங்கிறது கடைசியாக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்து லூப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் இன்னும் 2 லூப்பிங் இருக்குது. இதை பற்றி இன்னும் இதில் வந்து நிறைய இருக்குது. இதை வந்து நாளைக்கு வந்து மிச்சத்தை வந்து பார்ப்போம். இப்போ இதை வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதையும் ட்ரை பண்ணுங்கள். அது போக ஒரு எக்ஸசைஸ் ஒன்று தரேன், அதையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிச்ச கான்செப்டை நாளைக்கு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த வைல் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு மேத்தமெட்டிக்கல் சீரீஸ் ஒன்று வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று வரும். எஸ் கைஸ், இதை தான் ஃபிபனோக்கி சீரீஸ்ன்னு சொல்லி சீக்வன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சீக்வன்ஸ்னால் என்னது அப்படின்னா, இப்போ நம்ம 1 2 3 4 5 6 மாதிரி எப்படி 1++ ஆகிட்டே போதோ அதேமாரி இது ஒரு அல்காரிதம் வச்சு அடுத்தடுத்த நம்பர் வந்து க்ரியேட் ஆகிட்டே போகும். ஸோ எப்படி அதாவது இந்த சீக்வன்ஸ் எப்படி, இதோட அல்காரிதம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து 0 1ங்கிறது டிஃபால்ட், அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் எப்படி வரும்னா, இந்த ஃபஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் தேர்ட் நம்பர் க்ரியேட் ஆகும். ஸோ ஓகேவா, இப்போ வந்து 0 + 1 = 1. ஸோ இது வந்து தேர்ட் நம்பர். ஸோ ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ 1 அதுக்கடுத்த நம்பர் 1, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 2. ஸோ ஓகேவா, ஸோ இது 1 இது 1, இது ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே 3வது நம்பர் ஒன்று க்ரியேட் ஆகும்.
அப்போ இந்த 3 வந்து இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் இந்த 3வது நம்பர், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் அடுத்த நம்பர். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு 2 நம்பரை ப்ளஸ் பண்ண அடுத்த நம்பர் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து இந்த இருக்குல்ல அவங்க எப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் அச்சீவ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஒரு 10 நம்பரை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 ஃபெபனக்கி சீக்வன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் வரிசையாக. அது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து கோடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இருக்குது. இப்போ இந்த கோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, டாட் பேட் போயாச்சு. ஸோ வைல் லூப்பில் இதை போட்டாச்சு. ஓகே, இப்போ இங்கேயோ வந்து ப்ராக்கெட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து எரர் வருது. ஸோ எங்கே ப்ராக்கெட் மிஸ் ஆகுதுன்னு பார்த்து அதை வந்து போடும். ஓகே, இப்போ வந்து எரர் போயிடுச்சு. ஸோ இங்கே தான் ப்ராக்கெட் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து எரர் போயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இங்கே இருக்கிற பட்டன் வந்து கன்சோலை கிளியர் பண்ணுறது. இப்போ கன்சோலை கிளியர் பண்ணிடும். ஓகே, உங்களுக்கு பெருசாக தெரியறதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இப்போ நம்ம அங்கே சீக்வன்ஸில் பார்த்தா அதே தான். ஸோ ஃபஸ்ட் நம்பரை வந்து ஏன்னு வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் நம்பரை ஏன்னு வச்சுருக்காங்க, செகண்ட் நம்பரை பின்னு வச்சுருக்காங்க, தேர்ட் நம்பரை சின்னு வச்சுருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் டிஃபால்ட் நம்பர் அது நமக்கு தெரியும். ஸோ A = 0, B = 1. ஓகேவா, தேர்ட் நம்பர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து சிஏ இனிஷியலைஸ் பண்ணலை. ஓகே, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படி தானே இனிஷியலைஸ் பண்ணி பழகிருக்கோம். அதேமாதிரி 2 மெயின் மெத்தட் இருக்குது. சரி, ஓகே, இது ஒன்று வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம். 2 மெயின் மெத்தட் இருக்கக்கூடாதுல்ல, ஒரு மெத்தட்குள்ளே இன்னொரு மெயின் மெத்தட் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணப்போ ஏதோ இஷ்யூ ப்ராப்ளம் போல். ஸோ அதை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மெயின் மெத்தட் தான், உள்ளே வந்து அதுக்கான லாஜிக் இருக்குது. இப்போ லாஜிக் தான் நம்ம வந்து பார்க்கப்போம். நம்ம எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம், இன்ட் ஏ ஸோ ஏ ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்த வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், இதே மாதிரி இன்னொரு தடவை போடுவோம். ஸோ பி, இங்கே வந்து பின்னு சொல்லி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன எப்படி பண்ணி வச்சுருக்காங்க, அப்படியும் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இன்ட்டுன்னு போட வேண்டியிருக்குல்ல. ஸோ அதனால் கமா போட்டு அடுத்த வேரியபிளை க்ரியேட் பண்ணலாம். ஸோ பி = 1. ஸோ இதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து கமா போட்டு சின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிருக்கு, இந்த ஒரு வேரியபிள் க்ரியேட் மட்டும் ஆகிருக்கு. ஸோ ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இதே தான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகுனா இப்போ இங்கே என்ன எரர் காட்டுதுன்னா வந்து ஏற்கனவே ஏபிசின்னு 3 வேரியபிள் க்ரியேட் ஆகிருக்கு, நீங்கள் ஏன் திருப்பி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி வருது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுவோம், எரர் போயிடும். ஸோ எரர் போயிடுச்சு. ஓகே, இப்போ ஏன்ற வேரியபிளில் வந்து ஃபஸ்ட் நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அங்கே சீக்வன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்ற இதில் வந்து ஃபஸ்ட் நம்பரு, ஸோ பீன்ற நம்பரில் வந்து செகண்ட் நம்பரு, ஸோ பீன்றதில் வந்து செகண்ட் நம்பரு. ஓகே, அப்போ சியில் என்னது ஸ்டோர் பண்ணுறோம், தேர்ட் நம்பர் இன்னும் க்ரியேட் ஆகலை, ஆனவனையுமே வந்து அதையும் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ சியில் வந்து தேர்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, இப்போ ஓகே, இப்போ ஓரளவு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, இந்த கவுண்ட்டுங்கிறது என்னது, நமக்கு 10 நம்பர் வேணும். ஸோ அதனால் வந்து கவுண்ட் வந்து 10ன்னு வச்சுருக்கோம். ஸோ கீழே வந்தோடனே இது வந்து ஜஸ்ட் வந்து எத்தனை நம்பரை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஜஸ்ட் மேலே வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக இப்படி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஃபார் லூப்பில் 10 தடவை ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே 10 நம்பரை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு அல்காரிதமாக 10 தடவை நம்ம வந்து லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக ஒரு இனிஷியலாக I1ன்னு வச்சுட்டு, அதாவது நம்ம அங்கே வந்து 0ன்னு வச்சுருந்தோம்ல இனிஷியல் கவுண்ட்டு, இங்கே வந்து 1ன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த கவுண்ட்டை வந்து என் கவுண்ட்டை வந்து 10ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஓகே, அப்போ வந்து எடுத்தோடனே உள்ளே வரும்போது வைல் இப்போ ஐயோட வேல்யூ எத்தனை, 1. ஸோ 1 10 விட சின்னது. ஓகே, இப்போ பாஸ் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வரும், பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்ட் பண்ணோம், ஏவை பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஏவோட டிஃபால்ட் வேல்யூ எவ்வளோ, 0. ஸோ இங்கே வந்து 0 பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெபனக்கி சீரிஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே இருக்கிற மாதிரியே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். என்ன 0 1 1 2 3 5. ஸோ நம்மளோட அந்த சீரிஸ் டேபிள் எடுத்தாலும் சேம் அதே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 1 2 3 5 8 13. ஸோ இது எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட ஃபஸ்ட் நம்பர் என்னது 0. ஸோ அது இங்கே ஸ்டோர் பண்ணியாச்சு. செகண்ட் நம்பரு ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து டிஃபால்ட்னால அது வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ தேர்ட் நம்பரை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 1ங்கிற நம்பரை நம்ம வந்து இந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ உள்ளே வருது. இப்போ வந்து 1 வந்து இது வந்து இது வந்து இண்டெக்ஸுக்காக, அதாவது வந்து எத்தனை தடவை வந்து நம்ம வந்து கவுண்ட்டு அதை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து 1. ஸோ 10விட 1 வந்து சின்னது, அப்போ உள்ளே வரும். இப்போ ஏங்கிற ஃபஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஏன்ற ஃபஸ்ட் நம்பரை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே இப்போ 3வது நம்பரை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 3வது நம்பரை கால்குலேட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம்? சின்ற இதில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ 3வது நம்பர் எப்படி கால்குலேட் ஆகணும் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா, ஃபெபினோக்கி படி ஃபஸ்ட்டு 2 நம்பரை கூட்டும்போது 3வது நம்பர் கிடைக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை கூட்டும்போது 3வது நம்பர் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 0 + 1, இங்கே ஏங்கிறது 0, பிங்கிறது 1, இது ரெண்டும் சேர்ந்தா இப்போ சியோட வேல்யூ எவ்வளோ? சியோட வேல்யூ 1. ஓகேவா? இப்போ வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா சஃபிள் பண்ணுறோம். இப்போ ஏவோட வேல்யூவை இப்போ வந்து 3வது வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ வந்து ஏவோட வேல்யூவை பிக்கும் பியோட வேல்யூவை ஏக்கு மாற்றுறோம். ஸோ அப்போ வந்து இப்போ பியோட வேல்யூ எத்தனை? 1. அதாவது பியோட வேல்யூ 1. ஸோ 1 வந்து இப்போ அகைன் ஏக்கு மாற்றுறோம். ஏன்னா வந்து நம்ம 3வது நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ ஏவோட வேல்யூ 1 ஆகிடுச்சு. ஓகே. இப்போ பியோட வேல்யூ சின்னு சொல்லி மாற்றிடும். ஸோ ஓகே. ஸோ பியோட வேல்யூ ஈக்குவல் டு சி. அப்போ வந்து சியோட வேல்யூ இப்போ எத்தனை? சி ஈக்குவல் டு 1. ஓகே. இப்போ வந்து வேல்யூ எல்லாமே மாறிடுச்சு. ஓகே தானே? இப்போ வந்து இருந்த வேல்யூ எப்படி இருந்துச்சு? ஏ 0, பி 1, சிக்கு வேல்யூவே இல்லை. ஆனால் இப்போ வந்து வேல்யூ எல்லாமே மாற்றிட்டோம். ஸோ நம்ம வந்து சஃபிள் பண்ணிட்டோம். ஸோ இந்த சஃபிளிங்கை எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு 3 கண்டெய்னர் வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கோடை வந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் இது புரியும். ஸோ ஒரு 3 கண்டெய்னர் ஏபிசின்னு ஒரு 3 கண்டெய்னர் வச்சுக்கோங்க. இந்த 3 கண்டெய்னர் வேல்யூவை 1 by 1 வந்து பின்னாடி சஃபிள் பண்ணுறோம். ஸோ அதை தான் பண்ணுறோம். ஸோ ஓகேவா? இப்போ சஃபிள் பண்ணிவிட்டு இது வந்துருச்சு. இப்போ வந்து I++. இது வந்து அடுத்த கவுண்ட்டுக்கு மாற்றுறோம், 2வது வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக அடுத்த கவுண்ட்டுக்கு மாற்றுறோம். இப்போ அடுத்த கவுண்ட்டை மாற்றும் போது இப்போ என்ன ஆகும்? இப்போ இது வந்து திரும்ப மேலே போகுமா? ஸோ இங்கே I++ ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஒயிலுக்கு மேலே போகுமா? இப்போ இதோட வேல்யூ எத்தனை? 2. இப்போ I++னா என்னென்னா, I++ங்கிறது இப்படி போகிறதும் ஒன்று தான். ஸோ இது உங்களுக்கு எடுத்தவரையும் புரியாது. I ஈக்குவல் டு I+1. இதை இப்படியும் போடலாம், I++ன்னு போடலாம். I++ன்னு போட்டால் I ஈக்குவல் டு I+1ன்னு அர்த்தம். அதாவது இப்படி போட்டோன்னா நீங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ I ஈக்குவல் டு I+1 தான் இங்கே I++ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை தான் போடணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்பர் 2ன்னு ஆயிடுச்சு. ஐயோட வேல்யூ 2. ஸோ இப்போ கவுண்ட் வந்து 2. இப்போ வந்து 2 வந்து 10விட சின்னதா? ஆமாம், சின்னது. ஸோ அப்போ உள்ளே வரும். ஏவோட வேல்யூ இப்போ கரண்ட் வேல்யூ எத்தனை? 1. ஸோ 1 வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ தான் 2வது வேல்யூவே பிரிண்ட் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்துருச்சு. இப்போ உள்ளே வந்து சியோட வேல்யூ அகெயின் வந்து இப்போ இதுக்கடுத்து இந்த நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணணும்ல. இந்த 2ங்கிறது அதாவது வந்து 3 நம்பர் கால்குலேட் பண்ணி இப்போ இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா A+B. இப்போ ஏவோட வேல்யூ எத்தனை? 2. ஸோ ஓகே. அடுத்து ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 2. இப்போ சியோட வேல்யூ எத்தனை? 2. அதுக்கடுத்து இப்போ பியோட வேல்யூவை ஏக்கு சஃபிள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஏ வந்து 1 தான் இருக்கும், ஏன்னா பியோட வேல்யூ 1 தான். சரி ஓகே. அதுக்கடுத்து பியோட வேல்யூக்கு சியை சஃபிள் பண்ணுறாங்க. இப்போ பியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 2ன்னு ஆயிடுச்சு. ஸோ ஓகே. இப்போ அகைன் ++ ஆகுது. இப்போ திரும்ப மேலே ஒயிலுக்கு போகுது. இப்போ வேல்யூ 3. இப்போ கவுண்ட் 3. இப்போ மேலே உள்ளே வருது. இப்போ ஏவோட வேல்யூ வந்து எத்தனை? 1. அகெயின் 1 பிரிண்ட் பண்ணுது. திரும்ப கீழே வருது. கீழே வந்தால் இப்போ வந்து ஏவோட வேல்யூ எத்தனை? 1. ஸோ இங்கே 1 இருக்கும், இங்கே பியோட வேல்யூ 2 இருக்கும். ஸோ இப்போ சியோட வேல்யூ 3. சியோட வேல்யூ 3ன்னு ஆயிடுச்சா? ஓகே. இப்போ வந்து கீழே வருது. இப்போ கீழே வரும்போது ஏவோட வேல்யூக்கு பி அசைன் பண்ணுறாங்க. பியோட வேல்யூ இப்போ எத்தனை? 2. இப்போ பியோட வேல்யூக்கு சி அசைன் பண்ணுறாங்க. சியோட வேல்யூ 3. ஸோ 3. இப்போ திருப்பி வந்து இது வந்து 3 வந்து 4 ஆகிடுச்சு. இப்போ 4வது இண்டெக்ஸுக்கான வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ மேலே போகுது 10,
10ஓட சின்னதாக 4 வந்து சின்னது தான். ஸோ உள்ளே வருது. இப்போ ஏவோட வேல்யூ எத்தனை 2. ஸோ இங்கே 2 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது இது எப்போ வந்து 10 ரீச் பண்ணுதோ, இதை 10 ரீச் பண்ண உடனே வந்து மேலே போகும். 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுருக்கோம். நீங்கள் ஈக்குவல் போட்டுக்கிறதுனால 10 அலோவ் பண்ணிடும். ஏன்னா வந்து நம்ம கவுண்ட் எத்தனை வச்சுருக்கோம், 10 வச்சுருக்கோம். கவுண்ட் வந்து 10 வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து இதை வந்து 10 வந்து அலோவ் பண்ணிடும். ஸோ 10 அலோவ் பண்ணிடுச்சுன்னா அப்போ வந்து 10வது இந்த 34ன்ற வேல்யூ வந்து 10வது இந்த நம்பர் எப்போ 10ன்னு வருதோ அப்போ வந்து இந்த 34ன்ற வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபெபினோக்கி சீரிஸ். புரியலாட்டினா வந்து திருப்பி ஒரு தடவை இது பண்ணி பாருங்கள். இது எதுக்குன்னா, இவ்வளோ குழப்பமானதை நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ குழப்பமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆனால் இன்டர்வியூவில் இந்த மாதிரி உங்களோட லாஜிக் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஈஸி தான். ஸோ இன்னும் போக போக இது வந்து புரிஞ்சிடும். ஜஸ்ட் நம்ம வைல்ட் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலேயும் இந்த சஃபலிங் வந்து தெரிஞ்சிடும். இது இல்லை ஓகே இவ்வளோ பெருசு எனக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கண்டெய்னர் வச்சுக்கோங்க, ஏபிசின்னு சொல்லி. இந்த 3 வேல்யூவையும் சஃபிள் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ பிக்கும், பியோட வேல்யூ சிக்கும், சியோட வேல்யூ ஏக்கும் சொல்லி சஃபிள் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபெபினோக்கி சீரிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து இது ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்கள். அது போக வந்து எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் என்னென்னா, நம்ம வைல் லூப்பை யூஸ் பண்ணி 10 ஈவன் நம்பராக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதான் வந்து டாஸ்க்கு. அதாவது வந்து 0லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற எல்லா ஈவன் நம்பரையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஈவன் நம்பர் ஆட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். ஜஸ்ட் அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் வந்து வைல் லூப்பில் ரன் பண்ணி இதை கண்டுபிடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது புரியலை அப்படின்னாலும் இந்த ஆட் ஆர் ஈவனை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே பாய், நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.